பின்னாடி அவங்க பாஸ் கூட்ட சொன்னாரா? வேணா சூர்யா, வேணா. இன்னைக்கு சூர்யா இதே கண்ணுதான், நாளைக்கு உன்னி சுடு. வேணா சூர்யா, வேணா. என் பேர் சூர்யா. எனக்குன்னு இந்த உலகத்தில் யாருமே இல்லை. என்னை பற்றி சொல்கிறதுக்கும் நான் ஒன்றும் யோக்கியம் இல்லை. ஆண்டனிங்கிற ஒரு மாஃபியா கிட்ட தான் விசுவாசியாக இருந்தேன். இந்த உலகத்தில் எதுக்கு வாழ்ந்துட்டுருக்கேன்னு தெரியாமலேயே ஒரு வாழ்க்கையை தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன். ஒரு கவிதைக்கு கால் முளைத்தால் அது என்னை போல்தான் இருக்கும். அந்த நிலவுக்கு சிறகிருந்தால் அது என்னை வந்து பார்த்திருக்கும். இயற்கையின் தோழி நான்தா, எனக்குங்க வேலை ஏந்தா, என்னுடன் கோலியாட வாரீங்களா. பூமிக்கு சொந்தக்காரன் வாடகை கேட்கவே இல்லை, அவனது முகவரி என்ன தாரீங்களா. பெண்மேகமே நீ வா, ஒரு ஆடை நெய்வோம் நாம் நாம். விண்மீன்களே வா வா, விளையாடுவோம் நாம் தான். பரவசம் பரவசம் எனக்குள்ளே ஆனந்தம், ஆயிரம் ஆசைகள் பூத்திடும் உற்சாகம். பரவசம் பரவசம் எனக்குள்ளே ஆனந்தம், மழையாய் மாறினான் வாழ்க்கையே பேரின்பம். இயற்கையின் தோழி நான் தான், எனக்குங்க வேலி ஏந்தா, என்னுடன் கோலியாட வாரீங்களா. என்னை எனக்கே அட ரொம்ப பிடிக்கும், டென்ஷன் எல்லாம் நல்ல பொண்ணு நான். சின்ன சின்னதாய் சில சண்டை பிடிக்கும், எதிரி இங்கே யாரு இருக்கா. எல்லாரும் என்னுடைய நண்பனான பிறகு ஏன் இங்கு வம்பு வழக்கு.
ஹலோ, நான் உன் ஃப்ரெண்டு தானே. நீ அழகா இருக்கேன் தானே உன்னை போட்டோ எடுக்க வந்தேன். உன் ஃப்ரெண்டு என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்றான். நீ அவன்கிட்ட சொல்றியா? அது அன்னைக்குதான் ஒரு அழகான பூக்களோட இன்னொரு பூவையும் பார்த்தேன். உனக்கே இவ்ளோ திமிரு இருந்துச்சுன்னா உன்னை விட அழகா இருக்கிற எனக்கு எவ்ளோ திமிரு இருக்கும். மரியாதையா உன் ஃப்ரெண்டை நிப்பாட்ட சொல்லு. ம்? அந்த பயம் இருக்கட்டும். ஓஹோ, மொத்தமா பிளான் பண்ணிட்டீங்களா? இப்போ நான் போட்டோவே எடுக்கல. ஓகேவா? யோ, என்ன இப்படி இங்கே நான் மிலிட்ரிக்கு ஆள் எடுக்கிறேன். நல்லா ஒழுங்கா நில்லையா? நல்லா ஃப்ரீயாக நில்லு. நல்லா முட்டை போண்டாக்கு மை பூசின மாதிரி ஒரு மூஞ்சி. யோ அங்க என்ன பாக்குற? ஃபோக்கஸ் பண்ணுறேனே. சரி சேர்ந்து நில்லுங்க. இப்படி இல்லைண்ணே. இப்போ பாருங்க, இங்கே வாங்க. இப்படி நிற்கணும், இந்த மாதிரி நிற்கணும். ஓகேவா? எங்க பண்ணுங்க. ஸ்மைல் ப்ளீஸ். போங்கண்ணே, இங்கே தள்ளுங்க. உங்களுக்கு சிரிக்கவே தெரியலண்ணே. இப்போ பாருங்க, ஒரு வாட்டி ஸ்மைல் ப்ளீஸ் சொல்லுங்க. ஒரே வாட்டிண்ணே. சரி, நானே சொல்லிக்கிறேன். ஸ்மைல் ப்ளீஸ். இந்த மாதிரி சிரிக்கணும். சரியா? நில்லுங்க. ஓகே, ஸ்மைல் ப்ளீஸ். அட என்னண்ணே, உங்களுக்கு எதுவுமே தெரியல. போட்டோ எடுக்கறியா? ஒரு போட்டோ எடுக்க தெரியலையா? பாப்பல. இந்த முட்டை போண்டாக்கெல்லாம் கிளி மாதிரி பொண்ணு கிடைக்குது. ஏய், நீங்க என்ன பண்ற? பார்த்தா தெரியல, போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். உன்கிட்ட யார் கேமரா கொடுத்தது? பிரியா தான். இப்ப பிரியா எங்க இருக்கா? பிரியா காலையில இருந்து டென்ஷனா அந்த கல்மண்டபத்தில் உட்காந்துட்டு இருக்கா. சரி, கேமரா கொடு. முதல்ல போய் ஸ்டுடியோ பாத்துக்கோ. ஒரு பிசி ஸ்ரீராம் உருவாகிறது உங்களுக்கு பிடிக்காதே? பொறாமையா இருக்குமே. ஏய் ஏய், என்னடி ஆச்சு உனக்கு? என்கிட்ட பேச மாட்டியா? நீ பேசுனியா? நான் காலையில ஃபோன் பண்ணப்போ நீ பேசுனியா? ஐயோ சாரிடி, நான் போனை சைலண்ட்ல போட்டேன். இப்போ நான் சைலண்டா இருக்கணும். என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. ஏய், நான் தான் சாரி சொல்லிட்டேன்ல. என்ன தாண்டி உனக்கு பிரச்சனை? இங்க பாரு. ஏய், இவ்வளவு அழகா உன்னை போட்டோ எடுத்திருக்காங்க. யாரடி எடுத்தது? அதான்டி, எனக்கே தெரியல. உனக்கே தெரியாமையா? ஆமாண்டி, நேத்து நான் ஒரு பூவை போட்டோ எடுக்க போயிருந்தேன். அங்கதான் யாரோ எனக்கே தெரியாம என்ன போட்டோ எடுத்திருக்காங்க. என்னடி ரொம்ப திங்க் பண்ற? இல்ல, உனக்கே தெரியாம உன்னை போட்டோ எடுத்து உன் வீட்டுக்கு அனுப்பியிருக்கானா? அனுப்பியிருக்கானா? உன்னை லவ் பண்றான்னு நினைக்கிறேன். அனிதா, ஏய், தொடாத. அன்னிலிருந்து அவளுக்கு தெரியாமலேயே
அவளை ரசிக்க ஆரம்பித்தேன். வா சூர்யா. இது யாருன்னு தெரியுதா? என்னைக்கு அந்த பூக்களோடு அவளை நான் பார்த்தனோ எனக்கும் இந்த உலகத்தில் வாழணும்னு ஆசை. ஆனால் ஆண்டனி கிட்ட இருந்து என்னால் விலக முடியல. அவகிட்ட என்ன அறிமுகப்படுத்துறதுக்கு எனக்கு தைரியம் இல்லை. அதனால அவளுக்கு தெரியாமலே அவளை ஃபோட்டோ எடுத்து அவளை நான் ரசிக்க ஆரம்பித்தேன். எனக்குன்னு யாருமே இல்லாத இந்த உலகத்தில் அவள் என் கூடவே இருந்த மாதிரி இருந்தது. என்ன அறியாமலேயே எனக்குள்ளேயே ஒரு மாற்றம். அனிதா அனிதா, என்ன பண்ற? என்னடி ஆச்சு உனக்கு? இங்க பாரு, நான் காலையில சன்ரைஸ போட்டோ எடுக்கும்போது அவன் என் பக்கத்துல தாண்டி இருந்திருக்கான். இப்ப எதுக்கு நீ சிரிக்கிற? இல்ல, இப்பவே உனக்கு பார்க்கணும் போல தோணுமே. நான் எவ்வளவு டென்ஷனா பேசிட்டு இருக்கேன். விளையாடாத. நானா விளையாடுறேன்? அவன் தான் உன்கிட்ட விளையாடிட்டு இருக்கான். டேய், எங்கடா இருக்க நீ? வா சூர்யா. இவன் யாருன்னு தெரியுதா? யூதாஸ் வேலை பார்க்குறான் சூர்யா. மன்னிக்கிறதுக்கு நான் என்ன ஜீசஸா? அதனால தான் அவனை போட்டு தள்ள சொல்லு. நீ மிஸ் பண்ணிட்ட, நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். சூர்யா, பசங்க ஏதோ பொண்ணு கண்ணுன்னு சொல்றாங்க. கண்ணை விட பொண்ணு ரொம்ப டேஞ்சர்.
மறக்க முடியல. அவளுக்கு தெரியாமலேயே அவ கூட நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அவ என்னை விட்டு போயிடுவாளோன்னு எனக்குள்ளேயே ஒரு பயம். உன்னை விட்டு கொஞ்சம் விலகும் நேரம் என்னை விட்டு உயிர் தானாய் போகும். ஏதோ ஏதோ செய்யும் காதல் மாயம். வந்தேன் கல்லாய் நின்றே நெஞ்சம் துடித்தது காதல் கேட்டு. சூழல் தடுத்தது நேரம் பார்த்து. எந்த மனதினில் கண்ணீர் கூத்து. ஐயோ என்ன செய்வேன்? உன் கரம் பிடிக்க ஓர் தகுதி இல்லை. என் கனவுகள் கலையுதடி. உன்னிடல் அருகே என் உயிர் பிரிந்தால் இச்சென்மம் கடை தேருமடி. முதல் மழையில் நான் நனைந்து விட்டேன். உன்னாலே இன்று குளிர் காய்ச்சல். முதலாய் நான் அழுது விட்டேன். என் உயிரில் இன்று பெருங்கூச்சல். மழைக்கு ஒதுங்கிய நொடியில் மரம் ஏன் சரிந்தது தலையில்? நான் எந்த கடவுளிடம் இதை நியாயம் கேட்பது? காதல் மாளிகையின் சாவி தொலைத்து போகும் ஒரு பாவி. மீண்டும் மீண்டும் உயிர் தீண்டும் மாவலினை என்ன செய்வதோ? புயல் அடிக்கும் பின்மழை அடிக்கும். உன் நேசம் என் தலை துடைக்கும். உயிர் கலக்கும் நம் இருவருக்கும் இடையில் ஏன் இடி முழக்கம்? உனை நான் கொஞ்சம் முன்னால் பார்க்கவில்லை என் இரு கண்ணால். அது மட்டும் நடந்திருந்தால் இந்த சோகமில்லையே. காதல் போக்கும் இந்த வேளை காலம் சுழற்றியது வாழை. தண்ட வாழத்தேடில் தூங்கும் வண்டு இனி பூவை பார்க்குமா? உன்னை பார்த்த பின்பு நானாக இல்லையே. என் நினைவு
இது போல எவளோ எவளோ என்று நெடுநாள் இருந்தேன் இரவும் பகலும் சிந்தித்தேன் இவளே இவளே என்று இதயம் தெரிந்தேன் இளமை இளமை பாதித்தேன் வாங்க சூர்யா. என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்க ஜாதகமே எனக்கு தெரியும். என்ன அப்படி பாக்குறீங்க? நீங்க தான் என்ன போட்டோ எடுத்தீங்கன்னு எனக்கு தெரியும். உங்க கண்ணெல்லாம் எப்படி சிவந்திருக்கு? குடிச்சிருக்கீங்களா? ஆமா பிரியா, குடிச்சிருக்கேன், நிறைய குடிச்சிருக்கேன். நான் உன்கிட்ட பேசணும், நிறைய பேசணும். என்கிட்ட நீங்க என்ன பேசணும்? எவனா இருந்தாலும் யாரா இருந்தாலும் போட்டு போயிட்டே இருப்பேன் பிரியா. என்னைக்கு ஒண்ணு பார்த்தனோ அன்னில இருந்து எனக்குள்ள ஒரு பெரிய மாற்றம். அதுக்கு மேல என்னால போக முடியல பிரியா, போகவும் பிடிக்கல. ஏன்? ஏன்னா உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு பிரியா, நீ எனக்கு வேணும். ஏய் என்னை கொன்று கொன்று தின்றதே இன்பமான அந்த வலி இன்னும் வேண்டும் வேண்டும் என்றதே உன்னை பார்த்த பின்பு நானாக இல்லையே. ஹலோ, சொல்லுங்கள் சார். ஓகே சார், ஷூட் ரூம் ரெடி பண்ணிடுறேன். ஓகே சார். வா சூர்யா. அண்ணாச்சி உன்னை வர சொன்னாரு. புது இடமாச்சே, பசங்களை கூட அனுப்புமான்னு கேட்டேன். வேண்டாம், சூர்யா மட்டும் போதும்னு சொல்லிட்டாரு. சூர்யாண்ணா எல்லாருக்கும் பிடிக்கும்ல.
ம் ம் சார் வா குமார். குட். அமைச்சருக்கு போனை போடுறா. வாங்க மிஸ்டர் நந்தகுமார். உட்காருங்க. தேங்க்யூ சார். யாருன்னு தெரியல, எவன்னு தெரியல, பல லட்சம் ரூபாய என்கிட்டயே வாங்கிட்டான். நான் அரசியல்ல ரொம்ப ஈஸியா பல லட்சங்களை பார்த்தவன். ஆனா இந்த சிடி வெளியில போச்சுன்னா என் மான மரியாதை திரும்ப வராது, பதவியும் போயிடும். பர்சனலா யார் மேலேயாவது சந்தேகப்படுறீங்களா சார்? கட்சியிலும் சரி வெளியிலும் சரி எதிரிங்க நிறைய பேர் இருக்காங்க. எல்லாரையும் பிடிச்சி உள்ள போட முடியுமா? இந்த கிரிமினல் யாருன்னு எனக்கு தெரியணும் மிஸ்டர் நந்தகுமார். குறிப்பா உங்களுக்கு எனக்கு மட்டும்தான் தெரியும். முக்கியமா பிரஸ் மீடியாவுக்கு தெரியக்கூடாது. ஓகே சார், நான் பார்த்துக்கிறேன். ஹாய். ஹாய். இந்த கேமரா இன்னொரு ஃபோட்டோ எடுத்து தர முடியுமா? ஷூர். தேங்க்ஸ். இந்த ஃபோட்டோஸில் ஒரு சிடியில் ரைட் பண்ணி தர முடியுமா? ஒரு 10 minutes வெயிட் பண்ணுங்க. ஓகே. சொல்லு. இந்த உடனே வரேன். ஓகே. சாரி, ஒரு அர்ஜென்ட் ஃபோன் கால். நாளைக்கு வந்து கலெக்ட் பண்ணிக்கிறேன். இன்னும் 5 நிமிஷத்துல ரெடி ஆயிடும். நாளைக்கு இங்கே தானே இருப்பீங்க. இட்ஸ் ஓகே. நம்மள போட்டோ எடுத்தவன் இவனா இருப்பானோ? ஹே, என்ன அப்படி பாக்குற? நீ தேடிட்டு இருந்தாலு இவன்தான். எப்படி சொல்ற? உன்னை நாளைக்கு பாக்குறதுக்கு ஒரு காரணம் வேணும்ல, அதான் சிடி வாங்காம போறாரு. பலூன் 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 ஸ்மைல். 5 ரூபாய்க்கு பலூன் 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 வாங்கம்மா. பலூன் 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 5 ரூபாய் தான். மாலை 10 ரூபாய்.
வாங்கம்மா வாங்க 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 வாங்க. பலூன் பலூன் Okay. பலூன் பலூன் 5 ரூபாய்க்கு பலூன். பாய். அம்மா பலூன் வேணுமா? ஹாய். அம்மா மாலை வாங்கி. சாரி, நேற்று அர்ஜென்ட்டாக ஒரு ஃபோன் கால் தான். பரவாயில்ல. சிடி ரெடி பண்ணிட்டீங்களா? ஒரு நிமிஷம் இங்கேயே வெயிட் பண்ணுங்க. பலூன் 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 பலூன். அம்மா பலூன் வாங்கிக்கோங்கம்மா. அம்மா 5 ரூபாய் தான்மா. பலூன் 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 பலூன். சார் மாலை வாங்கிக்கோங்க சார். பலூன் 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 பலூன். பலூன் 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 5 ரூபாய்க்கு பலூன். பிரியா, ஹே பிரியா, என்ன உன் ஆளை தேடிட்டு இருக்கியா? கவலைப்படாத, அவன் உன்னை கண்டிப்பா தேடி வருவான் பாரு. அவன் இப்ப வந்திருந்தாண்டி. அப்புறம் நான் சீடி எடுத்துட்டு வந்து பார்த்தா ஆளை காணோம். அப்ப அவனே தாண்டி. கண்டிப்பா நாளைக்கு சீடி வாங்க வருவாளே, அப்ப நாம அவனை கண்டுபிடிக்கிறோம். ஓகே? ம். ஹலோ. ஹலோ. ஹாய். ஹலோ. என்ன அப்படி பார்க்குறீங்க? இல்ல, நீங்க எங்க? என்ன சர்ப்ரைஸாக இருக்கா? உள்ள கூப்பிட மாட்டீங்களா? சாரி, உள்ள வாங்க. நீங்கள் ஆர்ட் கூட பண்ணுவீங்களா? எங்க தாத்தா ஒரு பெரிய ஆர்டிஸ்ட். அவர்கிட்ட இருந்து தான் நான் கத்துக்கிட்டேன். ம். இது ரொம்ப அழகாக இருக்கு. நான் எடுத்துக்கலாமா? சாரி, வர ஆகஸ்ட் 15th குமரி கலைக்கூடத்தில் ஆர்ட் எக்ஸிபிஷன் நடக்குது. அதில் நானும் கலந்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா வேற படம் வரைஞ்சு தரேனே. அப்போ என்னையே அழகாக வரைஞ்சு கொடுங்க. உன்னை பார்க்காமலே நீ என்னை லவ் பண்ண வச்சிட்டல. இப்போவாவது உன் லவ் என்கிட்ட சொல்லலாமே. இல்லை காதலின் சாபமா, இந்த காதல் உள்ளவரை பூமி கை தட்டுமா? எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க. அப்படியா? இந்த உடனே வரேன். சாரி, ஒரு அர்ஜென்ட் கால். இன்னொரு நாள் பார்க்கலாம். என்ன அப்படி பாக்குற? நீ தான் எனக்கு தெரியாமலே என்ன போட்டோ எடுத்தேன்னு எனக்கு தெரியும். நீ ஏன் வந்த? எதுக்கு வந்த? இன்னும் எத்தனை நாள் தான் இந்த கண்ணாமூச்சி விளையாடுவ? கிருஷ்ணா, என்ன பார்த்தா உனக்கு பாவமா தெரியல? உன் லீலைக்கு ஒரு அளவே இல்லையா? ஏய், உன்னை எங்கெல்லாம் தேடுறது? அதான் பாத்துட்டல, என்ன விஷயம் சொல்லு. நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எனக்கு ஒண்ணும் புரியலையே. நேத்து அவன் வீட்டுக்கே வந்துட்டான்டி. அவனா? அதான்டி அந்த போட்டோகிராஃபர். நான் தான் சொன்னேன்ல அவன் வருவானே. சரி, அப்புறம் என்ன சொன்னா? எதுவுமே சொல்லாம போயிட்டான்டி. அங்க பாரு.
ஹலோ டாக்டர். அசோக் சார். ஹவுஸ் யூ ஹெல்த் மேன்? ஃபைன் சார். நம்ம 2 பேருக்கு தெரிஞ்ச விஷயம் அக்யூஸ்டுக்கு எப்படி தெரிஞ்சது? ஹவ் இஸ் இட் பாசிபிள்? சார், நீங்கள் இந்த கேஸை என்ன ஹேண்டில் பண்ண சொன்ன உடனேயே அமைச்சர் ரகுபாய் தங்கியிருந்த ஹோட்டலோட எல்லா ரூமையும் நான் செக் பண்ணேன் சார். அதில் ஒரு ரூமை செக் பண்ணும்போது அங்கே எனக்கு ஒரு கன் கிடச்சிது சார். வேற ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தப்போ அங்கே ஒரு பொண்ணோட ஃபோட்டோ கிடச்சிது. அந்த பொண்ணு யாருன்னு விசாரிச்சதுல அந்த பொண்ணு கன்னியாகுமரியில் ஃபோட்டோ ஸ்டுடியோ வச்சிருக்கான்னு தெரிய வந்தது. அவளை நான் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். ஒரு நாள் வீட்டுக்கே போனேன். நான் நினச்ச மாதிரியே அந்த ரூமில் இருந்த அதே ஃபோட்டோ அவள் வீட்லேயும் இருந்ததை நான் பார்த்தேன். இவளுக்கும் அவனுக்கும் என்ன தொடர்பு இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கலான்னு போனப்போ தான் இப்படி நடந்துருச்சு. ஸோ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா அந்த பொண்ணுக்கும் அவனுக்கும் தொடர்பு இருக்கிற மாதிரி தெரியுதுல்ல? ஆமாம் சார். இந்த கன் ஷூட்டுக்கும் அவனுக்கும் கண்டிப்பாக ஏதோ ஒரு லிங்க் இருக்கணும். மேபி. ஓகே, டேக் ரெஸ்ட். ஓகே சார். நான் அப்புறம் வந்து எனி டைம் சார். ஓகே. இப்ப என்ன நடந்து போச்சுன்னு இப்படி வர? நீ எதுவும் பேசாத. ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு அவரை பார்க்க விடாம கூட்டிட்டு வர. என்னடி பேசுற? ஹாஸ்பிட்டல்ல சுத்தி ஒரே போலீஸ். நாம போய் பார்க்க போனா என்ன ஏதுன்னு கேள்வி மேல கேள்வி கேட்பாங்க. நாளைக்கு போய் பார்க்கலாம். நான் இப்ப போணும். நான் போறேன். பிரியா, பிரியா நில்லு. ஆட்டோ. பிரியா, நான் சொல்றது கேளு பிரியா. கோச்சுக்காதடி. ஏய், சொல்லுமா கேளு பிரியா. ஆட்டோ சொல்றல. ஆட்டோ. ஆட்டோ. பிரியா. சாரி. எதுக்கு சாரி? தப்பே பண்ணல. தப்பு பண்ணாதான் சாரி கேட்கணும். ஏய், மாமா சீக்கிரம் வண்டி ஏத்துங்கடா. ரொம்ப நாள் கழிச்சு நான் பிரியாவை பார்த்தேன். அன்னைக்கு தான் முதல்ல பிரியா என்ன பார்க்குறா. ஏய் ஏய் அடேய். ரொம்ப தேங்க்ஸ் சார். சார், நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா என் ஃப்ரெண்ட் அவங்க வீட்ல டிராப் பண்ண முடியுமா? ஏய், என்னடி சொல்ற? ஏய், அவரை பார்த்தா நல்லவரா தெரியறாரு. நீ தைரியமா போலாம். போடி போ. தூரத்திலேயே பார்த்து ரசிச்ச என் பிரியா இப்போ என் பக்கத்தில் இருக்கா. என்னால் நம்பவே முடியல. அவகிட்ட இப்போவே என் காதில் சொல்லலாம்னு தோணுது. ஆனால் என்னால் சொல்ல முடியல. ரொம்ப தேங்க்ஸ். இட்ஸ் ஓகே. பாய்.
பிரியா கிட்ட நேரில் பேச எனக்கு தைரியம் இல்லை. இந்த நிழல் கூட தான் நான் தினமும் பேசிட்டு இருக்கேன். நாளைக்கு என் காதலை உன்கிட்ட சொல்ல போறேன் பிரியா. பேசாத என்கிட்ட. நீ நம்பர் 1 ஃப்ராட். நான் ஃப்ராடா? ஆமா, நேத்து ஹாஸ்பிடல்ல வச்சு என்ன சொன்ன? இப்ப பார்க்க வேண்டாம், நாளைக்கு வந்து பார்க்கலாம் நீ சொன்னல. ஆமா சொன்னேன். இப்ப மட்டும் என்ன சொல்ற? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, பார்க்கலாம் தானே சொல்றேன். நீ எதுவும் சொல்ல வேண்டாம், நானே போய் பாத்துக்கிறேன். சார் நீங்க இங்க? நான் உங்க மேல ரொம்ப கோவமா இருக்கேங்க. நாங்க என்ன தப்பு பண்ணோம்? நேற்று உங்களுக்காக ஃபைட் பண்ணியிருக்கேன், வீட்டிலலாம் ட்ராப் பண்ணியிருக்கேன். வீட்டுக்கு வாங்கன்னு ஒரு வாரத்தை கூட கூப்பிடலையே. சாரி சார், அன்னைக்கு இருந்த டென்ஷன்ல கூப்பிட மறந்துட்டேன். இப்ப வாங்க சார் போலாம். ஏய், ஹாஸ்பிடலுக்கு? ஏய், நீ சார கூட்டிட்டு வீட்டுக்கு போ. நான் ஸ்டுடியோவை க்ளோஸ் பண்ணிட்டு உன்னை வந்து கூட்டிட்டு போறேன். போடி. இவனை செக் பண்ணு. சார் ஒரு நிமிஷம், அவர் எதுக்கு செக் பண்றீங்க? நாங்க தேடிட்டு இருக்கிற கிரிமினல் இவனா இருக்குமோ நாங்க சந்தேகப்படுறோம். இவர் என்னோட ஃப்ரெண்டு சார். இவரை பார்த்தா உங்களுக்கு கிரிமினல் மாதிரியா தெரியுது? ஏ, உங்க ஃப்ரெண்ட் கிரிமினலா இருக்க கூடாதா? அதுக்கான எவிடன்ஸ் உங்ககிட்ட இருக்கா? இல்ல. அப்ப கொஞ்சம் வழியை விட்டீங்கன்னா நாங்க போயிடுவோம். நீ ரொம்ப பேசுற. இந்த பொண்ணை முதல்ல அரெஸ்ட் பண்ணுங்க. என்ன அரெஸ்ட் பண்ணிடுவீங்களா? என்ன அரெஸ்ட் பண்ணா நான் ஹை கோர்ட் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போவேன். அரெஸ்ட் பண்ணுங்க சார், அரெஸ்ட் பண்ணுங்க. உங்க ரியாக்ஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரியாக்ஷனா? ஆமா, நாங்க சிக்குப்புக்கு டிவில இருந்து வரோம். பக்னு ஒரு காமெடி ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கோம். இதுல பப்ளிக்கோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பாக்குறதா இந்த ப்ரோக்ராமோட ஹைலைட். என்னடா ரொம்ப நேரமா போட்டோவே பார்த்துட்டு இருக்க? இதை பார்த்துமா உனக்கு தெரியல? அவ உன்னை லவ் பண்றாடா. இப்ப வருவா, இன்னைக்காவது அவகிட்ட உன் காதல சொல்லு. காஃபி. தேங்க்ஸ். ரொம்ப நேரமா இந்த போட்டோஸே பார்த்துட்டு இருக்கீங்க? இல்ல, உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும். என்கிட்டயா? என்கிட்ட நீங்க என்ன உண்மையை சொல்லணும்? இந்த போட்டோஸ்ல ரொம்ப அழகா இருக்கீங்க. இந்த போட்டோஸ் பின்னாடி ஒரு கதையே இருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? எவ்ரி சண்டே எப்பவும் கேமரா எடுத்துக்கிட்டு நான் இயற்கையோட விளையாட போயிடுவேன். ஒரு நாள் நான் பூக்களோட விளையாடிட்டு இருக்கும்போது தான் எனக்கே தெரியாம யாரோ என்ன போட்டோ எடுத்துட்டாங்க. அந்த போட்டோஸ் தான் இது. இந்த போட்டோஸ் மூலமா தான் அவர் என்ன காதல் பண்றாரு. இப்போவாவது உன் காதல் அவகிட்ட சொல்றா. இந்த போட்டோ எடுத்தது யாருன்னு பார்க்கணும்னு தோணலையா? நான் அவரை பார்த்துட்டேனே, பேசவும் செஞ்சுட்டேன். ஆனா அவர்தான் என்கிட்ட காதல் சொல்ல தயங்குறாரு. ஆகஸ்ட் 15 குமரி கலைக்கூடத்துல ஆர்ட் எக்ஸிபிஷன் நடக்குது. அதுல என்னோட ஆர்ட்டும் இடம் பெறுது. அன்னைக்கு கண்டிப்பா அவர் என்ன பார்க்க வருவார். அன்னைக்குதான் நான் என்னோட காதல் சொல்லலாம்னு இருக்கேன். நீங்க என்னோட ஃப்ரெண்டா அன்னைக்கு கண்டிப்பா வரணும். உன்னை நான் கொஞ்சம் முன்னால் பார்க்கவில்லை என் இரு கண்ணால். அது மட்டும் நடந்திருந்தால் இந்த சோகமில்லை.
சார் அந்த பைக்கில் நிற்கிறவன் இன்னைக்கு கன்ஷூட்டில் மிஸ் ஆன மாதிரியே இருக்கான் சார். என்ன அசோக், எவிடன்ஸ் ஏதாவது கிடைச்சதா? சார் கிரிமினல்ஸோட ஃபோட்டோவே கிடைச்சிருக்கு சார். குட். சார், இந்த போட்டோல இருக்கிறவங்க தான் உங்க கேஸ் சம்பந்தப்பட்ட கும்பலா இருக்குமோ நான் சந்தேகப்படுறேன். இந்த போட்டோல இருக்கிறவங்க யாராவது உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்க. He is the person. இவன் தான் என்கிட்ட இருந்து பணம் வாங்கிட்டு போனது. நான் சந்தேகப்பட்டது சரிதான் சார். இவனை நீங்க பிடிச்சிட்டீங்களா மிஸ்டர்? ஐ எம் சாரி சார். அன்னைக்கு நடந்த என்கவுண்டரில் 3 பேர் செத்துட்டாங்க. இவன் ஒருத்தன் தான் இருக்கான். கண்டிப்பாக இவன் அந்த கூட்டத்தை சேர்ந்தவனை தான் இருக்க முடியும். இவனை பிடிச்சா அவனை பிடிச்சிடலாம். நம்மளை பிடிக்க வந்திருக்கிற அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் அசோக், நீ ஊர்ல இல்லாதப்போ இவனை போட்டு தள்ளுறதுக்காக நம்ம பசங்களை அனுப்பி டோட்டலா வேஸ்ட் பண்ணிட்டாங்க. 4 பேர் செத்தது தான் மிச்சம். அவன் எந்த நேரத்திலும் நம்மளை அட்டாக் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நீ அவனை போட்டு தள்ளு. ஓகே? மாயங்களை நீ செய்ய
ஏய் டென்ஷனை கொஞ்சம் கம்மி பண்ணுடி. என்ன பார்க்க அவரு வருவார்ல? கண்டிப்பா உன்னை பார்க்க வருவான். என்னடி இன்னும் காணோம்? ஹாய், நீங்க எப்படி இருக்கீங்க? ஐம் ஃபைன். நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். ஹாய் சூர்யா. ஹாய். என்னோட ஃப்ரெண்ட் சூர்யா. நான் சொன்னேன்ல, அவர் இவர்தான். ஹலோ சார். ஹாய். நீங்கள் ரொம்ப நாள் கழிச்சு சந்திக்கிறீங்க. நான் அப்புறமா வந்து பார்க்குறேன் பிரியா. ஏய், என்கிட்ட ஏதோ தனியா பேசணும்னு சொன்னீங்க. பிரியா, தாத்தா கால் பண்றாரு. ஹலோ, ஒரு நிமிஷம். யா. தாத்தா, சொல்லுங்க தாத்தா. இப்படி ஒரு சந்தர்ப்பம் வரும்னு நீ எதிர்பார்த்திருக்க மாட்டல்ல? இன்னொரு டார்கெட் நான் தானே. ஷூட் பண்ண. நான் உங்ககிட்ட பேசணும். நீ என்கிட்ட என்ன பேசணும்? அந்த பொண்ணை பற்றி நான் உங்ககிட்ட பேசணும். நீ ஒரு கிரிமினல், அது உனக்கு தெரியுமா? அந்த பொண்ணை பற்றி பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? நான் பிரியாவோட வாழணும் சார். நான் இப்போ உன்னை ஷூட் பண்ண போகிறேன். நீ என்ன நினைக்கிற? நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் செஞ்சிருவேன். அப்படியா? அப்ப என்ன ஷூட் பண்ணு. ஷூட் பண்றா. ஷூட். நான் பிரியாவோட வாழ்றதுக்காக என்ன வேணாலும் செய்ய தயார். சார். வாங்க மிஸ்டர் அசோக். தேங்க்யூ சார். ஹவ் இஸ் யுவர் மேரிட் லைஃப்? ஃபைன் சார். சாரி அசோக், மேரேஜ் ஆன 2 வீக்ஸ்லேயே உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். ஃபர்ஸ்ட் டியூட்டி, மற்றதெல்லாம் அப்புறம் தான். உங்கள்கிட்ட பிடிச்சதே இந்த சின்சியரிட்டி தான் அசோக். தேங்க்யூ சார். இன்னைக்கு சிட்டியில் இருக்கிற பெரிய ஹோட்டலில் நடக்கிற ஒரு விஷயம், விஐபி யார் தங்கினாலும் அவங்கள வீடியோ எடுத்து பிளாக்மெயில் பண்ற கும்பல் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்கு. நேத்து அமைச்சர் ரகுபதி ஒரு கும்பல் பிளாக்மெயில் பண்ணி பணம் பறிச்சிருக்காங்க. ரீசெண்டா ஒரு ஃபேமிலி கூட தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கு கூட இந்த கும்பல் தான் காரணமா இருக்குமோன்னு நான் சந்தேகப்படுறேன். சோ பொதுமக்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நீங்க தான் இந்த கேஸை ஹேண்டில் பண்ணணும். ஓகே சார். இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் மீடியாக்கும் பிரஸுக்கும் தெரியக்கூடாதுன்னு அமைச்சர் சொல்லியிருக்காரு. அதை பத்தி நமக்கு எந்த கவலையும் இல்லை. இன்னைக்கு அமைச்சர், நாளைக்கு பப்ளிக், இப்படி தொடர்ந்துகிட்டே இருக்கும். இதை ஆரம்பத்திலே வேரோடு அழிக்கணும். அதனால தான் நான் உங்களை இமீடியட்டா டியூட்டியில ஜாயின் பண்ண சொன்னேன். ஓகே அசோக், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார்.
பிரியா, நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இந்த சூழ்நிலை வேண்டாம்னு நினைக்கிறேன். இது என்னோட அட்ரஸ். நேரில் நான் எல்லாத்தையும் சொல்கிறேன். அவர் எதுக்கு செக் பண்றீங்க? நாங்க தேடிட்டு இருக்கிற கிரிமினல் இவனா இருக்குமோ நாங்க சந்தேகப்படுறோம். இவர் என்னோட ஃப்ரெண்டு சார். இவரை பார்த்தா உங்களுக்கு கிரிமினல் மாதிரியா தெரியுது? ஏ, உங்க ஃப்ரெண்ட் கிரிமினலா இருக்க கூடாதா? அதுக்கான எவிடன்ஸ் உங்ககிட்ட இருக்கா? நீ ரொம்ப பேசுற. இந்த பொண்ணை முதல்ல அரெஸ்ட் பண்ணு. என்ன அரெஸ்ட் பண்ணிட்டீங்களா? என்ன அரெஸ்ட் பண்ணா நான் ஹை கோர்ட் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போவேன். அரெஸ்ட் பண்ணுங்க சார், அரெஸ்ட் பண்ணுங்க. பிரியா, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த போட்டோல இருக்கிறவனை யாருன்னு தெரியுதா? இது என் ஃப்ரெண்ட் சூர்யா சார். அசோக் நீங்க கடைசியா சந்திச்சது எப்ப? ஆகஸ்ட் 15th ஆர்ட் எக்ஸிபிஷனுக்கு நான் அசோக்கை வர சொல்லியிருந்தேன். அங்கே நான் சூர்யாவையும் வர சொல்லியிருந்தேன். அங்கே தான் நான் கடைசியாக சந்தித்தேன். நீங்க சொல்றது வச்சு பார்த்தா அசோக்கை கொலை பண்ணது சூர்யா தான். என்னால் நம்ப முடியல சார். இவன் நாங்க தேடிக்கிட்டு இருக்கிற கிரிமினல். உங்ககிட்ட ஃப்ரெண்டா பழகுனது அசோக்கை கொலை பண்ணலாம். நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். சொல்லுங்க. இது என்னோட கார்டு. கண்டிப்பா அவன் உங்களை பார்க்க வருவான். உடனே நீங்க எனக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். அவன் என்னை பார்க்க வரமாட்டான் சார். என்ன சொல்றீங்க? அவன் இடத்துக்கு என்ன வர சொல்லியிருக்கான். சூர்யா, பார்க்க மறைமை வேர்க்க நான் திண்டாடினேன். ஓவியத்தை போன்ற தேவதையும் எனக்கா நான் கொண்டாடினேன். உயிரே இவள் யாரோ இவள் யாரோ என் இரவிலும் பகலிலும் நறுமணம் கொடுத்தவள் யாரோ யார் இவளோ இவள் யாரோ இவள் யாரோ என் நடையிலும் உடையிலும் மாற்றங்கள் கொடுத்தவள் யாரோ யார் இவளோ
யாரோ இவள் யாரோ என் நடையிலும் உடையிலும் மாற்றங்கள் கொடுத்தவள் யாரோ யார் இவளோ என்ன பிரியா அப்படி பார்க்குற? உன்னை முதல்ல அந்த போக்களோட நான் பார்த்தேன். உன்னை ஃபோட்டோ எடுத்து உன் வீட்டுக்கு அனுப்புனதும் நான் தான். உனக்கே தெரியாமல் உன்னை ரசிக்க ஆரம்பித்தேன். உன்னை பார்த்து பேச எனக்கு தைரியம் இல்லை. அதனால இந்த ஃபோட்டோக்களோட தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். ரொம்ப நாள் கழிச்சு உன்னை பார்த்த அன்னைக்கு தான் நீ முதல்ல என்ன பார்த்த. ஒரு நாள் உன் வீட்டுக்கு நான் வந்தேன். அன்னைக்கு என் காதலை சொல்லணும்னு நினைக்கும் போது நான் அனுப்பின ஃபோட்டோஸ் எல்லாம் உனக்கும் அவனுக்கும் சாதகமாக அமைஞ்சது. உன் மேலே எந்த தப்பும் இல்லை பிரியா. காதல் பண்ணுறதுக்கு எனக்கு தான் தகுதி இல்லை. ஆனால் அசோக்கை நான் கொலை பண்ணல சார். அப்ப நீ அசோக்கை கொலை பண்ணல? இல்லை சார். அங்கே நடந்தது என்னன்னா, நான் இப்போ ஒன்று ஷூட் பண்ண போகிறேன். நீ என்ன நினைக்கிற? நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் செஞ்சிருக்கேன். அப்படியா? அப்போ என்ன ஷூட் பண்ண. ஷூட் பண்ணுறா. ஷூட். நான் பிரியாவோட வாழ்றதுக்காக என்ன வேணாலும் செய்ய தயார். அங்கே நான் என்ன பேசணும்னு நினச்சேனோ அதை தான் இப்போ நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன்.
நான் அவ கூட வாழணும் சார். எந்த அக்யூஸ்டரா உண்மையை சொல்லியிருக்கான்? இதை நான் நம்பணும். ம், நம்புங்க சார். இல்ல நான் எதை செஞ்சா நம்புவீங்க? உங்களுக்கு எப்படி ப்ரூவ் பண்றதுன்னு எனக்கு தெரியல சார். எனக்கு தெரியுது. உனக்கு தேவை அந்த பொண்ணு, நான் உன்னை நம்புறேன். இப்ப எனக்கு தேவை நீ இல்ல, அவன்தான். அவன் எங்க இருக்கான்னு உனக்கு தெரியும். அவன் இருக்கிற இடத்த காட்டு. உன் ஃபைலை நான் க்ளோஸ் பண்றேன். நீ ஆசைப்பட்ட மாதிரி அந்த பொண்ணோட வாழலாம். என் கண்களோ மாயவனை நீனாக நீ வந்து மாட்டு என் மேனியோ தங்கச்சிலை லாக்கரில் நீ வைத்து பூட்டு உன் கத்தி நீ செய்யல என குத்தி கொலை செய்யவா முத்தம் நீ வைத்திடவா வா என் ரத்த ஓட்ட வேகம் கூட்டவா என் கண்களோ மாயவனை நீராக நீ வந்து மாட்டு என் மேனியோ தங்கச்சிலை லாக்கரில் நீ வைத்து பூட்டு மின்காந்த நிலவுன்னா சந்தோஷ அழகுன்னா சலவைக்கல் சிற்பம் என்னை தீண்டு கண்ணில் நீ பார்த்தாலே என் தேகம் பற்றிக் கொள்ளும் ஆசைக்கு போட மாட்டேன் லீவு அந்த சாமி போல் உன் கண்ணை குத்தும் என் அழகை முன்னால் நின்று பாரு அட பெண்ணால் தான் இந்த பூமி சுற்றும் நான் இல்லாமல் இன்பங்கள் ஏது என் கண்களோ மாயவலை மீனாக நீ வந்து மாட்டு அவர் இத்திய மீன் வந்தும் சிற்றின்பமாய் நானே இஷ்டம் போல் நனையத்தானே ஜாடிக்குள் மூடி வைத்த சாறு பிறந்து நீ பார்த்தாலே என் வாசம் உன்னை சாட்டி மகுடிக்கு ஆடும் நீயோ பாம்பு இது மெத்தை காடு நீ வித்தை காட்டு என் மூச்சு காற்றில் தேன் பளிக்கும் பாரு ஒரு தெப்பம்னா சுடு வெப்பம்னா உன் தேவை என்ற காதில் கேளு வா சிவா. அசோக்க ஒரே புல்லட்ல தூக்கிட்டல. வெரி குட், வெரி குட்.
ஆனா அந்த கமிஷனர் சும்மா இருக்க மாட்டான். உனக்கும் ரொம்ப நாள் ஆசை இல்லை சூர்யா இடத்துல நீ இருக்கணும்னு? இதுல 2 புல்லட் இருக்கு. அந்த கமிஷனரையும் சூர்யாவையும் தூக்கிடு. ஓகே? டேய் கமிஷனர், சூர்யா கண்ண கொடு. கொடு சூர்யா கண்ண. சூர்யா அவன் உன்கிட்ட கண்ணை கொடுக்க மாட்டான்டா. அவன் ஏன் சூர்யா, ஏன் சூர்யா, அவன் என் கூடவே வாழ்ந்தவன்டா. சூர்யா நீ அந்த பொண்ணோட வாழணும்னு நினைக்கிறியா? வேடா
இவள் யாரோ